வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கிளாஸில் ஒரு ஃபீமேல் பாடிக்கு ஒரு ஃபிட்டான பேட்டர்ன் போடணும்னா நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட்டு எடுக்கணும், இது ஏன் இன்றைக்கி இந்த கிளாஸ் நடத்திருக்கோன்னா, இன்னும் அடுத்து வரப்போகிற டைமில் இது மாதிரி தான் ஒரு ஃபீமேல் பாடி நம்ம டேரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து அதிலிருந்து நம்ம பேட்டர்ன் போட போகிறோம். அதனால் இந்த கிளாஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் பாருங்கள், ஒரு மெஷர்மெண்ட்டும் என்ன மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கணும், இது கொஞ்சம் வித்தியாசம் வரும். நம்ம ரெகுலராக இண்டஸ்ட்ரியல் மெத்தடில் ஒரு டேட்டாவில் பார்த்துருப்போம், அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிவியேஷன் வரும். இது கரெக்டான பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கான ஈஸ், அதாவது லூஸ், எவ்வளோ லூஸ் வைக்கணும், எவ்வளோ அலவன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இது ஒரு நிட்டேடு தாண்டி ஓவன் பேட்டர்ன் டெக்னிக்கு ஆரம்பிக்கிறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டேஜ் அப்படி வச்சுக்கலாம். நாளைக்கு கிளாஸில் இந்த மெஷர்மெண்ட்டுகளை எடுத்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபிட்டடு ஒரு பாடி பிளாக் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் நம்ம கரெக்டாக டெவலப் பண்ண பழகிட்டோம்னா எந்த ஸ்டைலில் வேணாலும் ஈஸியாக அதிலேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அது என்னங்கிறத நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். அப்பர் பஸ்ட், இது பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ட்டுக்கு மேலே, பஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு நியரஸ்ட் ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே ஃபுல் ரவுண்டாக அளக்கணும். ரொம்ப முக்கியமான மெஷர்மெண்ட்டு. இது எப்படி யூஸ் ஆகுங்கிறத நாளைக்கு பிளாக் டெவலப் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். பஸ்ட்டு இல்லாட்டினா மிடில் பஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம பஸ்னுடைய அதிகபட்ச ரவுண்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணி அளக்கணும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம அந்த பஸ்ட்டு பாயிண்ட்டை சுற்றி ஒரே ஃப்ளாட்டாக ஒரே ரவுண்டு ஈவனாக இருக்கணும். பேக்கில் இறங்கியோ இருக்கக்கூடாது, ஒரே மட்டமாக இருக்கும். பேக்கில் என்ன லெவலில் எடுக்கிறீங்க, ஃப்ரண்ட்டில் என்ன லெவலில் எடுக்கிறீங்களோ அதே லெவலில் பேக்லேயும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான வேல்யூ கிடைக்கும். வெயிஸ்ட்டு, ஆக்சுவலாக இதை நம்ம வெயிஸ்ட்டு பொசிஷன் பார்த்திங்கன்னா, இது நம்ம லென்த்து அளந்துருப்போம். ஹெச்பிஎஸ்லேருந்து லென்த்து இல்லைன்னா சென்ட்ரல் பட்டன்லேருந்து லென்த்து, அது ரெண்டையும் நம்ம வெயிஸ்ட் பொசிஷனாக நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஃபுல் ஷோல்டர் இல்லைன்னா அக்ராஸ் ஷோல்டர், கரெக்டாக அந்த பாயிண்ட் டு பாயிண்ட்டு நீங்கள் அளக்கணும். சிங்கிள் ஷோல்டர், இதுக்கு முன்னாடி ஃபுல் ஷோல்டர் அளந்துருப்போம், சிங்கிள் ஷோல்டரும் அளக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு ஷோல்டர் இருந்தாலும் நம்ம பேட்டர்ன் மேக் பண்ணிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் நெக்கினுடைய அளவெல்லாம் எடுத்துருக்க மாட்டேன். அதுக்கு பொழுது தான் அந்த ஃபுல் ஷோல்டரும் சிங்கிள் ஷோல்டரும் நான் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறேன். அது நாளைக்கு நான் பிளாக் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அக்ராஸ் ஃப்ரண்ட்டு, இது ஆமோடுடைய மிடில் இருந்து ஆந்துக்கலாம். லென்த் ஃப்ரம் ஹெச்பிஎஸ் பார்த்துக்குங்க. கரெக்டாக நம்ம லென்த் அளக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் நம்ம பஸ்ட்டு பாயிண்ட் வழியே பாஸ் ஆகி வரணும். நம்ம மெஷர்மெண்ட் டேப்பு அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் ஓவன் பிளாக் க்ரியேட் பண்ணும்போதெல்லாம் ஃபிட்டிங் கரெக்டாக அமையும். சென்டர் ஃப்ரண்ட் லென்த்து, ஆர்ம் ஹோல் டெப்த்து, இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கோன்னா ஹெச்பிஎஸ்லேருந்து நம்ம அப்பர் பஸ்ட் அளந்தோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் அளக்கணும். இது பஸ்ட் பாயிண்ட் பொசிஷன். ஜென்ரலாக எல்லாருமே ஹெச்பிஎஸ்லேருந்து தான் ஃபஸ்ட் பாயிண்ட் பொசிஷன் அளப்பாங்க. இப்போ நாம் இங்கே ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் பொசிஷன் அளந்துருக்குறோம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மெத்தடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஃபிட்டிங்கு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட் பாயிண்ட் டிஸ்டன்ஸ், கரெக்டாக அந்த மிடில் பாயிண்ட்டுக்கும் 2 ஃபஸ்ட்டு மிடில் பாயிண்ட்டுக்கு இடையிலக்கூடிய கேப் தான். ஷோல்டர் ஸ்லோப்பு, ஷோல்டர் ஸ்லோப்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஷோல்டர் ஸ்லோப்புன்னு அளந்துருப்போம். ஏன்னா பேக்குக்கு தனியாக ஷோல்டர் ஸ்லோப் அளப்போம்.
ஆக்சுவலாக ஷோல்டர் ஸ்லோப்புங்கிறது ஹெச்பிஎஸ் பாயிண்ட்லேருந்து ஷோல்டர் எவ்வளோ தூரம் ஸ்லோப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ரெகுலராக நம்ம அளந்துகிட்ருப்போம். இப்போ இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட் சென்டர் லைன் கரெக்டாக வெயிஸ்ட்டில் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் அளக்கணும். சைடு சீம் இதுவும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக அளந்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங், இந்த ஆர்மோல் ஃபிட்டிங்லாம் கரெக்டாக செட் ஆகும். ஃப்ரண்ட் லென்த் மாதிரியே பேக்லேயும் ஹெச்பிஎஸ் லென்த் அளந்து வச்சுக்கோங்க. அக்ராஸ் பேக் மெஷர்மெண்ட், அக்ராஸ் ஃப்ரண்ட் எப்படி அளந்தீங்களோ அதே மாதிரி அக்ராஸ் பேக்குக்கு ஆர்மோலுடைய மிடில் அளந்து வச்சுக்கோங்க. இது சென்டர் பேக் லென்த்து. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் நெக் டெப்த்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். பேக் ஷோல்டர் ஸ்லோப்பு, ஏற்கனவே ஃப்ரண்ட் ஷோல்டர் ஸ்லோப் அளந்தோம் பார்த்தீங்களா. இது என்ன ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஸ்லோப்னால் நம்ம ரெகுலராக ஒன்று தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் ஃபீமேல் பாடிக்கு கரெக்டான ஃபிட்டிங் வேணும்னா பேக் ஷோல்டருக்கு ஒரு ஸ்லோப்பு, ஃப்ரண்ட் ஷோல்டருக்கு ஒரு ஸ்லோப்பு, ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் நாளைக்கு பேட்டர்ன் பண்ணும்போது அது நல்லா எனக்கு எக்ஸாக்டாக புரியும். ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நான் லென்த்து, ஓப்பன், மற்ற திங்ஸ் எதுவும் எடுத்துருக்க மாட்டேன். ஒன்லி ஸ்லீவ் வித்து இல்லைன்னா பைசப் அது மட்டும்தான் இங்கே எடுத்துருக்கிறேன். மற்றது வந்து ரெகுலராக நம்ம எடுக்கக்கூடிய விஷயந்தான். அது அஸ்பர் ஸ்டைலுக்கு அந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவ்னா கம்மியாக எடுத்துக்கலாம், லாங் ஸ்லீவ்னா ஃபுல்லாக எடுத்துக்கலாம், அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இப்போ இது மட்டும் மாறாது. உங்களுக்கு பைசப் ஃபிட்டிங்க்காக நான் ஸ்லீவோடைய வித்து மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி கிளாஸ் இதோடு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் இதோடைய மெஷர்மெண்ட்லாம் நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேங்க. அந்த இந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பிளாக் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.